இப்படிதான் அசிங்கண்டி, இன்னும் 12ஆவதே முடிக்கல பார்த்துக்கோ. நீ சும்மா இருங்க, அவன் ஏதாவது சொல்லாம. அவன் அப்படி இல்லைங்க, அவன் நல்லா படிப்பான். அவன் கேரளா தெரியலங்க. போய் ஆண்டிப்படி ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். ஆடி போய் ஆடி வந்து அவன் பாஸ் பண்ணிடுவாங்க. சும்மா இருக்கேன் நான் வேற. அப்பனே முருகா, எப்படியாவது என் பையனுக்கு முன்னாடி உட்காந்துருக்க பையன் எல்லாத்தையும் படிச்சு சொல்றேன் எப்படியாவது நீங்க அந்த நடவடிக்கை சாமி. அப்பதான் அவனை பொண்ணு பார்க்க போகும்போது பத்திரிகை பின்னாடி டிகிரி போடணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்காது. படிக்க முடிச்சு காலேஜ் சேர்க்கணுன்ற சாமி. அப்பனே எப்படியாவது அது பண்ணி காட்டு. ஏண்டி ஊர் உலகமே எந்திரிச்சு 4 மணிக்கே படிச்சுட்டு இருக்கு பரிச்சனை. உன் பையன் 12 வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல இழுத்து மூடி தூங்கிட்டு இருக்கான். போய் முதல்ல எழுப்பி போடி. இருங்க சும்மா அவன் நோய் ஏதாவது சொல்லாம. இன்னைக்கு வேற எக்ஸாம் வேற. நீங்க வாட்டிக்கு ஏதாவது திட்டினீங்கன்னா அவங்க வாட்டிக்கு மனசு வருத்தத்துல போய் எதுவும் எழுதாம போல. ஏ தம்பி, நீ தங்கோ ராசா எதிரிடா, நீங்க படிச்சிருக்குது. இருமா எந்திரிச்சேம்மா. ஏ தங்கோ எந்திரிச்சு மணியாச்சு. எதிரா. சரி வரமா போமா. சரி சீக்கிரம் குடிச்சிட்டு வா. அம்மா போய் உனக்கு குடிச்சு நெய்வோசம் குடிக்கிற ஒரு கிளாஸ். அம்மா நான் கிளம்பிட்டேன். எனக்கு தோசையெல்லாம் வேண்டாம், நான் சீக்கிரம் போகிறேன், எக்ஸாம் போகணும். இந்த இருடா 2 தோசைக்கு ஊற்றி நான் சாப்பிட்டு போயிடலாம். இல்லைம்மா நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் காலையில் சாப்பிட்டு போனான்னு பார்த்தேன். படிக்கவே நேரம் இல்லை. சரி நான் போய் பார்த்துக்கிறேம்மா. சரி சாமி பார்த்துப்போ. போகிற வழியில் அப்புறமா மெதுவாக போ. உங்கள் அப்பா ஜோசில் 20 ரூபா இருக்கா, எடுத்துகிட்டு போயிடுது. அம்மா பஸ்ஸில் தான் போடமா. அத்தை வண்டி சாவியை வாங்கி கொடுமா. எதுக்குமா அந்த வண்டி வாங்கிட்டு வண்டி சாவியை வாங்கி கொடுமா. அவ கொடுக்க மாட்டாரா? சரி அவ பத்தி உனக்கு தெரியாது. சும்மாவே வந்து இருக்காரு. அம்மா வாங்கி கொடுமா ப்ளீஸ். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கிடுமா ப்ளீஸ். வாங்கி கொடுமா. என்ன அங்க 2 பேரும் முன்னு பேச வேண்டியது இருக்கு? இல்லைங்க பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்லாம் படிச்சானாமாங்க. போனோம்னா அந்த பஸ்ல தொங்கிட்டு இந்த பிரைவேட் பஸ்ல போற காட்டெல்லாம் கேட்டு போனா படிச்சது மறந்துடுவாங்க. போயிட்டு வந்துருவாங்க. அப்பதான் சீக்கிரம் வந்து நாளைக்கு இருக்க பரீட்சைக்கு படிக்க முடியும். என்னங்க நீங்க கொஞ்சம் கூட கூறு இல்லாம பண்ணிட்டு. எனக்கு கூறு இல்லை. எனக்கு கூறு இல்லை. வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது. போக 10 வர 10 அங்கே 20 எடுத்து போக சொல்லுவோம். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க சும்மா இல்லை. உங்களுக்கு பொண்ணு விவரமே தெரியாது. நீங்க என்ன அந்த 90ஸ்ல இருக்கீங்களா? தூக்கி கிச்சல எப்படி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க எனக்கு சும்மா இல்லை. பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறோம். சரிம்மா நான் போயிட்டு வரேன். அந்த மனுஷத்தை சொல்லிடு. சரிடா பார்த்து பத்திரமா போ. போகிறப்ப ஹெல்மெட்லாம் போட்டு போ. வண்டி ஓட்டுறப்ப சரியா? சரிம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ பார்த்துக்கோ. நான் பத்திரமா போகிறேன். சரிடா. எங்க போயிட்டா?
டேய் கதிரே, என்னடா எக்ஸாம்லாம் படிச்சிட்டியா?